ஸ்டாலின் நடத்திய திமுகவின் பவழ மாநாடு இதுதான் முதல் செய்தி. என்ன கூத்து நடந்ததுன்னு பார்ப்போம். போன தடவை நிறைய கூத்து பண்ணிட்டாங்க. மான மரியாதை அத்தனையும் போச்சு. ஏன்னா நம்ம என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, வாழை மரத்தை திருடிட்டு போனாங்க திமுகக்காரங்க, அதெல்லாம் காமித்தோம். அங்கேயே உட்காந்து மாநாடு நடந்துக்கிட்டு இருக்கு, இவங்க உட்காந்துக்கிட்டு 4-5 பேர் சீட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க, அதை காமித்தோம். அதுக்கப்புறம் பிரியாணியை திருடினாங்க, உப்பு பாக்கெட்டை திருடினாங்க, மிளகாப்பொடியை திருடினாங்க, எல்லாத்தையும் வீடியோ காமித்தோம். வாழை மரத்தை திருடி வெட்டிட்டு போனாங்க, வாழைத்தாரை கொண்டு போனாங்க, எல்லாத்தையும் வீடியோவை காமித்தோம். ஸ்டாலின் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த தடவை கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாரு, இந்த 1000 ரூபாய்க்கு ஆளுங்களை கூப்பிட்ற வேலை வேணாம், அவன் எல்லாத்தையும் சேரெல்லாம் தூக்கிட்டு போயிடலாம், நமக்கு அசிங்கமாக இருக்குது. அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க கட்சிக்காரங்க, சார் 1000 ரூபா கொடுத்து கூப்பிடலன்னா ஒரு 500-1000 பேர் தான் சார் வருவான், என்ன பண்ணுற, அப்போ 1000 பேர் வந்தால் போதியா. அப்படின்னா பவழ விழா மாநாடுங்கிறீங்க, லட்சக்கணக்கில் கூடணும், வேணாம், மானத்தை வாங்குறான், 1000 ரூபா கதையே வேணாம், அதனால் நம்ம தெரிஞ்சவனை மட்டும் கூப்பிடுன்ட்டு அந்தந்த மாவட்டத்திலேருந்து மந்திரிங்கிட்ட ஆளுக்கு ஒரு 10 பேர் கூட்டி போய் ஒரு 50 பேர் கூட்டிகிட்டு வாப்பா போகுதுன்ட்டு ஒரு 1000 பேர் வந்து மாநாடு நடத்திட்டாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, முதல்ல ஸ்டாலின் சொல்லிட்டாரான், வாழை மரத்தை உள்ளே கட்டாது, அறுத்துட்டு போயிடுவான், திருடிட்டு போயிடுவான், வெளியில் கட்டிடு. இப்போ கல்யாண வீட்டுக்கெல்லாம் வாசலில் கட்டுவோம்ல, அது மாதிரி வெளியில் கட்டிடுன்ட்டு மாநாட்டுக்கு வெளியில் சவத்துகளில் பூரா வாழை மரத்தை கட்டி போலீஸை பாதுகாப்புக்கு போட்டாங்க. ஒருவே வாழை மரத்தை திருடாமல் பார்த்துக்க. ஒருவேளை அப்படி திருடுனா வீடியோ எடுக்காமல் பார்த்துக்க. அதனால் வாழை மரத்தை கிட்டக்கே போக முடியலை, கேமராவை எடுத்துட்டு ஃபுல்லாக போலீஸ் நிற்கிறான். அதனால் நம்ம ஆள் ஒருத்தர் உள்ளே போயிருக்காரு. அவன் போலீஸ் என்ன கேட்டிருக்கான், வாழை மரம் திருட வந்தையான்னு கேட்டிருக்கான். இல்லை சார், நான் வீடியோலாம் எடுக்கக்கூடாது, ஸ்டாலின் உத்தரவு, ஓடிட்டான். அதனால் வாழை மரம் திருடு போச்சா என்னங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியலை, எல்லாம் வெளியில் கொண்டு வந்துட்டான். அதுக்கடுத்தது சேரை திருடிட்டு போகிறான்னு சொல்லி சேருக்காரன் சேரை கொடுக்க மாட்டேன்ட்டான். அதனால் அண்ணா அறிவாலயத்திலேருந்தே வச்சிருக்கிற சேரெல்லாம் கொண்டு வாங்கன்னு, திமுக ஆஃபீஸில் எங்கெங்கே சேர் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வாங்கன்னு சொல்லி இந்த சேரை திருடாமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு போலீஸ் பெரிய குரூப், சேரை திருடாமல் பார்த்துக்க அப்படின்ட்டான். சாப்பாடு சமைச்சா தானே பிரியாணியை திருடுறான், மிளகாயை திருடுறான், கரண்டியை திருடுறான், வாளியை திருடுறான்ட்டு அவன் எவனும் வரமாட்டேன்ட்டான். அதனால் ஸ்டாலின் சொல்லிட்டான், சாப்பாடே போடாதையா, அவங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது, எல்லாத்தையும் இப்போ திருடி போய் நமக்கு மான மரியாதையே போகுதுன்ட்டு சாப்பாடும் ஒன்று நம்ம போகலை. வெறும் ஒரு 1000 பேரை வச்சுக்கிட்டு ஏதோ பேருக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் நடத்தி முடிச்சுடுவோன்ட்டு ஸ்டாலின் வந்து பவழ விழாவை நடத்தினா ஒன்றுனா பார்க்கணும்ல, ஜோக்குங்கள்லாம் எப்படி. முதல்ல ஸ்டாலின் பேசலை. ஸ்டாலின் பேசுனா ஸ்டாலின் பாட்டு பாடுறார், அதுதான் பெரியது. அப்படியே நீங்கள் எல்லாம் அந்த வீடியோவை கேட்கும்போது காது பொத்திக்கணும். அந்த அவர் குரல் இருக்க, ஐயோ, அந்த மாதிரி பாட்டை வந்து கொலை பண்ணிட்டார். அதுவும் அவருக்கே தெரிஞ்சு போச்சு. ஒரு வரி பாடினார், ஆஹா நம்ம பாட்டை கொலை பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதுக்கடுத்தது வசனமாக பேச ஆரம்பிச்சிட்டார். கழகம் நல்ல கழகம், நம் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும். பாடலுக்கு இசையமைச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா, அது யாரையோ ஒருத்தர் அந்த கருணாநிதி டிவியில் இருக்கிறவரை இசையமைக்க சொல்லியிருக்கான். பாடலை யார் எழுத வைக்கிறதுன்னு பார்த்தாங்க. இந்த பிப்ரவரி மாதம் போனேன்னு சொல்லி நேற்று எழுதியிருந்தார்ல ஸ்டாலின், அமெரிக்காவுக்கு 28/2/2024 போனார்னு ஒரு மேதாவி எழுதினார்ல, அவர்கிட்டே கொடுத்துட்டாங்க, இதுக்கு ஒரு கவிதை எழுதுப்பான். அந்த ஆள் இஷ்டத்துக்கு எழுதிவிட்டான். கவிதையை பார்த்தீங்கன்னா தலையவே பிச்சுக்கிட்டு போகணும். அவர் கழகம் நல்ல கழகமாக, நமது திராவிட முன்னேற்ற கழகம், இதுதான் 2 வரி. உங்கள் கட்சியை போய் நல்ல கழகம்னு சொல்லாமல் எல்லாம் திருட்டு பசங்க, மண்ணை திருடுறவன், இதை திருடுறவன், மலையை குடையிறவன், கள்ளச்சாராயம் காய்ச்சிறவன், டாஸ்மாக் இதில் வந்து வெளி மார்க்கெட்டில் விற்கிறவன், அதை நல்ல கழகம்னு சொன்னீங்கன்னா எப்படி? முதல் வரியே இடிக்குது. அதை முடிச்சிட்டாரு முதல் வரியை. அடுத்தது கழகத்தின் திருப்பணிகள் தொடரும். அது அவன் இந்த எழுதி கொடுத்தவனா தான் கேட்கணும். திருப்பணி அப்படிங்கிறது தமிழில் என்ன மீனிங் தெரியுமா? கோயில்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதில் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா கோயிலில், அது கோயில் முன்னேற்றத்துக்காக பண்ணுறதுன்னா திருப்பணிகள்னு சொல்லுவாங்க. மொட்டை போடுறது, காவடி எடுக்கிறது,
சாப்பாடு கொடுக்கறது, இதெல்லாம் கோயில் திருப்பணிகள். அதை போய் இந்த முட்டாள் என்ன பண்ணிவிட்டான், திமுகவுக்கு திருப்பணிகள் நடக்கும். நீ தான் சொல்லுமா, சாமியை செருப்பால் அடித்த உறுப்பு நீங்கள், சாமி இல்லைன்னு சொல்கிறவங்க நீங்கள். திருப்பணிங்கிற வார்த்தையை உங்கள் கட்சிக்கு உபயோகப்படுத்தலாமா? அப்போ ஏன் உபயோகப்படுத்தினான்னா, திமுகனா தீ வருது, திருப்பணிகள்னால் தீ வருது. ஸோ தீ அந்த கருணாநிதி டைப்பில் எதுகை முனையை பார்த்தான், அது அர்த்தத்தை விட்டுட்டான், திருப்பணியை தூக்கி இங்கே போட்டு அதை ஒரு கேலி குத்தாக்கி அதை ஸ்டாலின் அதையும் போடுறாரு. திமுகவின் திருப்பணிகள் தொடரும். அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாரு, பிள்ளை நிலாவாம். பிள்ளை நிலா போல் இருந்ததான் திமுக, இன்றைக்கி இதில் வந்துருச்சான், பவழ விழாவுக்கு வந்துருச்சான். அந்த பானாவுக்கு அதை எழுதி கொடுத்துட்டான். பிள்ளை நிலானா என்னன்னு கேட்குறீங்களா? நாங்களும் தலையை பிச்சுக்கிட்டு தமிழ் டிக்ஷனரி எடுத்து புரட்டி பார்த்தோம். அந்த பிள்ளை நிலான்னு ஒரு வார்த்தையே இல்லை. ஏன்னா நிலா எப்படி பிள்ளைங்கிறோம், நிலா அமாவாசை வரணும், பௌர்ணமி வரணும். பிள்ளை நிலான்னு ஒரு ஆள் ஒரு படம் எடுத்தார், அவர் இப்போ உயிரோடு இல்லை. அந்த பேர் வச்சதை வச்சு கவிதை எழுதுறமே பிள்ளை நிலா அப்படின்னு போட்டு பவழ விழா பானா வருதுன்னு எழுதி விட்டான். இதையும் ஸ்டாலின் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் பாட்டா பாடி ரசித்து அங்கே இருக்கிற கூட்டம்லாம் கைதட்டு. ஸ்டாலின் ரொம்ப நல்லா பாடின மாதிரி. கவிதையில் தான் அத்தனையும் பிழை, எல்லாமே பிழை. இதில் சொன்னபடி சொல்லில் பிழை மட்டும் இல்லை, கருத்திலும் பிழை, எல்லாமே பிழையோடு இது பண்ணி ரொம்ப அப்படியே பாடி முடித்தார். ஒரே கைதட்டு விசில் அடித்து அங்கே தான் ஒரு ஜாலரா கூட்டம் வந்திருக்குல்ல, அப்படியே ஒரு சிரிப்போடு மிகப்பெரிய சாதனையை செஞ்ச மாதிரி உட்காந்துட்டார்.